நம்ம கிரிப்டோ மற்றும் தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 6 காயின் கண்டிப்பாக உங்களை ஒரு மில்லியனராக மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வாங்கலாம், எந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தால் வாங்கலாம், எப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷனும் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் இதை பற்றி இன்னும் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு, ட்விட்டர் பேஜ், அதே போல் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாமே ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் டெய்லி பார்த்திங்கன்னா டெய்லி கிரிப்டோ நியூஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம 6 நியூஸஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் அப்டேட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் முதற்கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி உள்ள முழுமையான வீடியோக்கு போகலாம். ஸோ முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடோனா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காயினை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்க்கெட் கேபிட்டலில் டாப் 10th பிளேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காயினா இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குது. ஸோ சப்ளையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சப்ளை தாங்க. அதாவது 45 பில்லியன் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையபிள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த கரன்சியை எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிலோ 50 சென்ட்டுக்கு கீழே, அதாவது 40 சென்ட்லேருந்து 50 சென்ட் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் பை ரேஞ்ச் ஆகும். அதே சமயம் பிலோ 40ல் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ப்ரைஸும் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்காயினோட மார்க்கெட் ப்ரைஸு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக போகுது. ஸோ அது ஃபால் ஆகும்போது அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கடோனாவும் பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் டைமாக பார்க்கும்போது இப்போ கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இப்போ கடோனால ஒரு ஹார்ட் ஃபோர்க் ஒன்று வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபோர்க் மார்க்கான ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் விஷயத்துக்காக தான் அந்த ஹார்ட் ஃபோர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால எந்த விதமான புது காயினும் கிடைக்க போகிறது இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கரான நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு கரன்சியாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கரன்சியை கிரியேட் பண்ண கிரியேட்டர் இது வரைக்கும் இந்த டோக்கனை பெரிய லெவலில் பேர்ன் பண்ணலை. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு 45 பில்லியன் அப்படிங்கிறது பத்தாது தான், இருந்தாலும் நான் அந்த சப்ளையை தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது எந்த அளவுக்கு இந்த காயினை நல்ல வேல்யூ ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு லாங்கர் டைமா இந்த காயின் பொட்டன்ஷியலா மார்க்கெட்ல இப்ப லூனாவுக்கு நடந்த மாதிரியோ இல்ல மற்ற கரன்சிக்கு நடந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்காத வரைக்கும் இந்த கரன்சி ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி மேலும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க தெளிவா சொல்லுங்க. ஸோ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ முதலாவது இந்த கரன்சியை நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் நீங்க வாங்கலாம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயங்க. ஸோ இந்த கரன்சியை நீங்க வாங்கணுமா, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஸோ மோஸ்ட்லி காமனாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே இந்த கரன்சி கிடைக்குது. ஸோ ஃபர்தராக நீங்கள் இந்த கரன்சியை வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிட்காயின் பேர்லேருந்து யூஎஸ்டிடி பேர்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த பேரில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா சப்ளையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 பில்லியன் தாங்க இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாக் செயினில் இருக்கக்கூடிய இந்த பேஸ் காயின் செலியோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கரன்சிலேருந்து எல்லா கரன்சியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காயின் லிஸ்டோட ஒரு ஐடிஓ ப்ராஜெக்டாக இந்த காயின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனிச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பையபிள் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் $1.50 கீழே இருந்தாலே நம்ம வாங்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஒஸ்ட் கேஸ் பை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா $1.25 கீழே. ஸோ லாங்கர் டைமாக நல்ல பொட்டன்ஷியல் போகக்கூடிய ஒரு காயினாக இந்த காயின் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காயின் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்கில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய வெஞ்சர் கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக சொல்லணும் அப்படின்னா பாலிச்செயின் கேபிட்டல், அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததாக A16Z இவங்க கேபிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயினை ரொம்ப இம்பார்ட்டண்டாக இது பண்ணியிருக்காங்க.
ஸோ இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா காயின் பேஸோட வெஞ்சர் ப்ராஜெக்ட்ல இதுவும் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராஜெக்ட். ஸோ அதே போல் வந்து சப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 44% தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்தாலுமே இந்த காயினை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஜரான எக்ஸ்சேஞ்சஸ் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே இந்த காயின் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன பை ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணி ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல பிளாக் செயின் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முக்கியமான காயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது கிரிப்டோ கரன்சி ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேசப்படுது. நெக்ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் சப்ளை இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் 56% வந்து மார்க்கெட் கேபிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருக்கு. ஸோ நெக்ஸோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பேங்கிங் செக்டார்லேருந்து ஆரம்பிச்சு லெண்டிங் செக்டார் வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய 4வது கிரிப்டோ கரன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீட்டா நெட்வொர்க். ஸோ நியர்லி வந்து சொன்னோம் அப்படின்னா தீட்டா நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் சப்ளை இருக்கக்கூடிய இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து அவங்க கையில் இருக்குது. ஸோ இந்த தீட்டா டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்ச், ட்விட்டர் இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் நெட்வொர்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீட்டா டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மெயினான விஷயம். தீட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100% சப்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பெருசாக டிப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்பட தேவையில்ல, பேனிக் ஆகிக்க தேவையில்ல. ஏன்னா வந்து டோட்டல் டோக்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $1.4 இருக்குது. ஸோ இது ஒரு 1.3 இந்த ரேஞ்சுக்குலாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பையபிள் ரேஞ்ச் தான். மேபி இந்த ரேஞ்சுமே வந்து பை தான். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு 50% வந்து பை பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும் பட்சத்தில் இன்னும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா NFT ஒரு கலெக்டிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ள அடக்கி ஒரு இதாக இருக்குது. ஸோ இதோட மெயின் விஷயமே மீடியம் தான். ஸோ மீடியா இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக இருக்குது. அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் கொண்டு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹூபி கேபிட்டல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா டிவியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய 5வது காயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு காயின் தான். ஸோ இந்த காயின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீனா புரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காயின் லிஸ்ட் ஆன ஒரு ஐடிஓ ப்ராஜெக்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலியோ எப்படியோ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டும் வந்து லான்ச் ஆனிச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த $2 கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ மீனா காயினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் வெஞ்சர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த காயினை பொறுத்த வரைக்கும் பையபிள் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90 சென்ட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கலாம். ஓகே, தாராளமாக வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 சென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா கோல்டன் ப்ரைஸ் ஆஃப் திஸ் காயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சர்க்குலேட்டிங் சப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கூட கிடையாதுங்க. டோட்டல் சப்ளையே வந்து பார்த்தீங்கன்னா 824 மில்லியன் தான். ஸோ மற்ற காயின்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த காயின் வந்து கம்மி தான். சர்க்குலேட்டிங் சப்ளைலையுமே சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசிலையும் சரி. ஸோ $1 கீழே அந்த 90 சென்ட்டுக்கு கீழெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லாவே வந்து இந்த காயினை வந்து பை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்கில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அல்காரிதமிக் காயின் பேஸ்போட மெயின் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண ஒரு காயின். ஸோ காயின் பேஸ் வெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவம். ஸோ கடைசியா நம்ம வந்து 6வது காயினா பார்க்கக்கூடிய காயின் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போல்கோ டெக்ஸ். ஸோ போல்கோ நெட்வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா போல்கோ டாட்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு மிகப்பெரிய டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் போல்கா டெக்ஸ். ஸோ டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா கூகாயினோட ஸ்பாட்லைட் ப்ராஜெக்ட்ல வந்து லிஸ்ட் ஆனது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இதோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இது வந்து டாட் எக்கோசிஸ்டத்துக்கு வந்து மெயினாக பயன்படுறது.
ஸோ இது வந்து போல்கோ ஸ்டார்டர் இந்த ஃபேமிலிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து மிக முக்கியமாக வருது. ஸோ டோட்டலாக இந்த காயினோட சப்ளை அப்படிங்கிறது வந்து 2 கோடி காயின் தான் வந்து டோட்டல் சப்ளையே இந்த காயினுக்கு. ஸோ இந்த 2 கோடி காயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 37% வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளைல இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த காயினோட மேஜர் ஒரு விஷயமே நம்ம வந்து சொல்ல வேண்டியது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காயினை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பையபிள் ரேஞ்ச் தான். ஸோ இன்னும் வந்து சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா $2 கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த காயினை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ லாங் டைம்ல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காயின் தான் இது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்சஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கூகாயின்ல வந்து மெயினாக வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கூகாயினோட ஏபிஐ பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்கோடெக்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 3 month ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு டபுள் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லோயர் வந்து ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரேங்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காயினாக தான் இந்த காயின் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு கீழே, அதாவது டாப் 500க்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காயினை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயம். ஸோ போல்கோடெக்ஸை மட்டும் பற்றி ஒரு தனி வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோட ஐ பட்டனும் மேலே கொடுக்குறேன். மேபி வந்து இந்த வீடியோட எண்ட்லயே வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சொல்ல இந்த 6 காயின்ஸ்ல பர்ஃபெக்டான டயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா பல லட்சங்களுக்கு அதிபதியா ஆகலாம் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ உங்களுடைய ரிசர்ச் கண்டிப்பா வேணும். நான் சொல்றதுக்காக அப்படிங்கிறது நீங்க வந்து பண்ண தேவையில்ல. நீங்க உங்களுடைய அறிவால இது வந்து போகுமா போகாதா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணி அதற்கப்புறமா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க. ஸோ அடுத்தது நம்ம எப்பொழுதும் சொல்ற மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து இப்போ ஒரு ரீசெண்ட் கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1000 லூனா டோக்கன்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 1 வீடியோ வந்து நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஃபர்தரா வந்து சொல்லணும் அப்படின்னா கூகாயின். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கான யூஐடியை நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்றதுல லக்கியா வின் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 லூனா காயின்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து லூனா காயின்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து ஏர்ட்ராப் பண்ண போறோம். ஸோ இப்போ லூனா வந்து ஆக்சுவலி வந்து விட்ராவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி நிறைய பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகல. ஸோ அது ஒர்க் ஆகும் பட்சத்தில் டக்குன்னு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆன மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அடுத்த ஒரு 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அனுப்பி வைக்கப்படும். ஸோ மறந்துடாதீங்க, இன்னைக்கு லூனாவோட ப்ரைஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். நாளைக்கு ஒரு $0.1 வந்தாலுமே 1000 காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கலாம். ஸோ $100 அப்படிங்கிற ரேஞ்சு ஒரு நல்ல அமௌண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோக்கு கீழே இந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஐடி வந்து போஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம லிங்க்ல தான் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூஐடியை போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த லிங்க்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் கேஒய்சி நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வேற ஒருத்தவங்களோட கேஒய்சியை கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஷோராக வந்து உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம கிரிப்டோ தமிழ் பிடிசி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை இதோட நிப்பாட்டிக்கிறேன்.